டிடிவி தினகரன் நல்லா இருந்தாரு, இப்போ வெளியேறிக்கிறாரு. அவர் வெளியேறியதன் பின்னணி என்ன சார்? டிடிவி தினகரன் தெளிவாக தானே சொல்றாரு. எடப்பாடி சிஎம்மா சொல்லி எங்களுக்கு நிற்க முடியாதுங்கிறாரு. அது உண்மைதான். எடப்பாடி சிஎம்மா சொன்னா டெல்டா அப்பர் சொத்துலாம் ஓட்டே வராது. நேற்று வர தேவர் ஓட்டு தான் எதிராக போகும்னு சொன்னா, இப்போ அவர் தீய குளித்தி போட்டதுல மற்ற நாடார் தேவேந்திர குல வேளாளர் முத்திரையர் யாதவர் ஓட்டு இவருக்கு வராதுங்கிற நிலைமையை அவரே உருவாக்கிட்டார். அவருக்கு ஆதரவாக இருந்த நாடார் சங்க தலைவர்கள் எல்லாம் திட்டுறான். இப்போ போஸ்டர்ஸ் எல்லாம் போட போறாங்க. தாளிங்க நாடாருக்கு பாரதத்தா வேணும், மதுரை ஏர்போர்ட்டுக்கு இந்த மாதிரி பேர்வை அந்த மாதிரி போடணும். நாடார் சங்கங்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், முத்தரையர்கள், யாதவர்கள் எல்லாருமே களத்துக்குள்ள இறங்கி எடப்பாடிக்க முடிவு தப்புன்னு களத்துக்குள்ள இறங்கி நிற்க போறாங்க. எல்லாருமே என் கான்டாக்ட்ல தான் இருக்காங்க, என் டச்ல தான் இருக்காங்க, நிறைய பேரும் பேசுறாங்க. எடப்பாடி இதை சொன்னதுனால ஒண்ணு லாபம் வரப்போகுது, கலவரத்தை தான் உண்டு பண்ணுவாருன்னு தினகரனே வாங்கி அடிச்சுட்டாரு எடப்பாடியை. இப்போ அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு சார்? டிடிவி தினகரனுக்கு விஜய் ஆப்ஷன் இருக்கு. விஜய் கூட போறதுக்கு சொல்ற விஜய்க்காக சீமானையை அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. விஜயை குளோரிஃபை பண்றதுக்கு நாம் தமிழர் சீமானையை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் விஜயை நோக்கி நகரலாம்.